வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சாவனாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் புதிதாக 45 கிராமங்களில் பெட்ரோலிய பொருட்களை எடுப்பதற்கான இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. நாகப்பட்டினம், கடலூர் இந்த 2 மாவட்டங்களையும் 23,000 ஹெக்டேர் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக புதிதாக அறிவிக்கை வெளியாகியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எடுப்பதற்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நியூஸில் வந்து ரிஃபைனரிஸ் செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எடுப்பதற்காக இல்லை, ரிஃபைனரிஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த கடலூர் அண்டு நாகப்பட்டினம் 2 இடங்கள்லையும், மெயினாக கடலூரில் நிறைய, அப்புறம் நாகப்பட்டினத்தில் 2 கிராமங்கள். இது வந்து என்விரான்மெண்டலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்தது. சமீபத்தில் ஓஎன்ஜிசியோட ஒரு ப்ரெஸ் மீட் வந்தது. அதில் வந்து அவங்க சரியாக அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த கதிராமங்கலம் இதை பற்றி கேட்குறாங்க. அதில் நீங்கள் அந்த இடத்தில் உள்ள நீரை வந்து நீங்கள் செக் பண்ணிங்களா, அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ரிப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் செக் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணிங்களான்னா 2012 கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டை தான். ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை சரியாக அட்ரஸ் பண்ணணுன்னா சம்மந்தப்பட்ட நிறுவனம் அவங்க ரீசெண்டாக அந்த இடத்துல தண்ணீரை செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும். அதுதான் பொறுப்பானது. அவங்க தான் அங்கே பணிகளை மேற்கொள்கிறாங்க, செய்யணும். ஆனால் அது செய்யலை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அதை இது பண்ணுற மாதிரி இருக்குது. அது 2012 ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் சொல்கிறோம். இந்த அடிப்படையிலிருந்து தான் மக்களுடைய போராட்டம் நியாயமானதாக தோணுது. இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கும். அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மிக மிக பொறுப்புடன் இந்த விஷயத்தை அணுகலைங்கிறது தான் என்னுடைய பார்வையார். எப்படி பார்க்குறீங்க? 23,000 ஹெக்டேர் நிலம் இப்படி ஒரு மாற்று திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட போகிறது என்றால், இப்போது அந்த நிலம் ஏதோ ஒரு வகையில் விவசாயத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கல், விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பயன்பாட்டுக்கு உரியதாக மாற்றப்பட்டு வருகிறது. இப்போ ஒரு புதிதாக ஒரு துறை, அதுவும் இப்படி சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் கொண்ட இது போன்ற விஷயங்கள் அமல்படுத்தப்படும் போது விவசாயம் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது என்பதையும் சேர்த்து அந்த பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து கதிராமங்கலத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் என்பது வெறுமனே அங்கே வந்து எண்ணெய் கசிவு என்பதற்காக அந்த மக்கள் போராடுகிறார்கள் என்பதை விட, அந்த மக்கள் காலம் காலமாக பயன்பட்டு வந்த, அவர்களுக்கு பயன்பட்டு வந்த வாழ்வாதாரம் சேர்ந்து தான் அதில் அடங்கியிருக்குது. இப்போ இது தொடர்ச்சியாக இப்படி நடப்பது மிக மிக ஆபத்து. தமிழ்நாடு ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களில் சூழப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய சிக்கலாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது இந்த இடத்த புதுசாக இவங்க வந்து கண்டறியலை. 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ தான் இந்த பணிகளை வந்து அவங்க தொடங்க போகிறாங்க. அப்போது 20 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தான் அந்த பணிகளை வந்து தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அப்போ இல்லாத எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ ஏன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. ஒரு டைமில் ஓஎன்ஜிசி வந்து இங்கே கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சிபிஎம் ஒரு போராட்டம் நடத்தியதெல்லாம் செய்திகள் இருக்குது அந்த பகுதிகளில். அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட பார்வை, அதற்கப்புறம் அந்த பார்வை மாறுபடுகிறது. அந்த நிலத்தடி நீர் தான் அவங்க வந்து முக்கிய காரணமாக சொல்கிறாங்கன்னா, அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது சம்மந்தப்பட்ட அதிகாரி தான். அதை அட்ரஸ் பண்ணவே இல்லாமல் இங்கே பிரச்சனையே இல்லைன்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து அந்த இதில் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை வந்து அந்த இடத்துலேருந்து வருது. ரிஃபைனரிஸ் தேவை, பெட்ரோலியம் அண்ட் கேஸ் தேவை. ஏன்னா இந்த இடத்துல எனர்ஜி வந்து பெரிய அளவில் இவ்வளவு பெரிய மக்கள் திரளுக்கு கொடுக்கணுங்கும்போது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக டைமிங் இந்த எனர்ஜியை தான் நாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. அப்போ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சம்மந்தப்பட்ட இடத்தில் அந்த மக்கள் போராடுகிறார்கள்ங்கும்போது அதை அட்ரஸ் பண்ண மிக தெளிவான விவரங்களோடு, தரவுகளோடு அட்ரஸ் பண்ண வேண்டியது அந்த அதிகாரிகள், அந்த நிறுவனம் தான். அதை வந்து மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், தஞ்சாவூர் ரீஜனுங்கும் போது அந்த இடத்தில் விவசாய நிலங்களாக அது இருந்தால் என்ன பண்ணுறது, இதுவும் முக்கியமான கன்சர்ன் தான். இதையும் அட்ரஸ் பண்ணத்தான் வேணும்.
அதை எப்படி வந்து நிறுவனம் அணுகுகிறது அப்படிங்கிறதுல தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் அடிப்படையில் இதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டுடைய இன் அண்ட் அவுட் இது பற்றிய தேவைகளை புரிய வச்சுட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால், புரிய வைக்கக்கூடிய முயற்சியை தொடர்ந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இங்கே பிரச்சனை வந்து அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்வதல்ல. மக்கள் எப்படி இதிலிருந்து பார்க்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்ட்லாம் அதை அரசாங்கம் எப்படி நடந்திருக்குது, அதில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து கைவிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ட்ராக் ரெக்கார்டில் இருந்தால் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை அனுமதிக்கலாமா அதை வந்து மறுக்கலாமாங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இதுவரையிலும் அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, நிறுவனங்களை கொண்டு வந்து விட்டு பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்ட தரப்பு என்பது மக்கள் தரப்பாகத்தான் இருக்குது. போபால்ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பேரிடர் என்று வரும்போது, ஒரு பெரிய இழப்பு என்று வரும்போது அந்த இழப்பீட்டை கூட பெற முடியாத நிலைமையில மக்கள் போராடுறாங்க. அந்த பேரிடரை முறைப்படி தடுப்பதற்கான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய அரசாங்கத்திடமோ நிறுவனங்களிடமோ இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம். கடல்ல எண்ணெய் கொட்டினதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லலாம், அங்கே தெர்மாகோல் போட்டது வரைக்கும் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அளவுக்கு பலவீனமான ஒரு வலிமையற்ற அணுகுமுறையை அரசாங்கமும் கையில் வச்சிருக்குது, நிறுவனங்களும் கையில் வச்சிருக்குது. இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இந்த பகுதியில் இதனால் ஒரு விபத்து ஏற்பட்டால், இதனால் ஒரு பேரிடர் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கிறது, யார் சமாளிக்கிறது, அதனால நமக்கு என்ன இழப்பீடு கிடைக்குமா, அதுக்கு யார் பொறுப்பு என்றுதான் நீங்கள் கூடங்குளத்தில் இருந்து ஒவ்வொரு போராட்ட களத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய அச்சமே அரசாங்கத்தினுடைய பெருநிறுவனங்களினுடைய இந்த பாரபட்ச அணுகுமுறை அல்லது பொடுபோக்கான அணுகுமுறை இதுல இருந்தா பார்க்குறாங்க. அப்போ அதில் தான் அவன் மக்களுக்கு வந்து என்ன கேள்வி வருதுன்னா, நம்மளை யார் பாதுகாப்பது, ஒரு பிரச்சனை வந்து யார் பாதுகாப்பது, யார்கிட்ட போய் நிற்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் 30 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான இழப்பீடுக்காக, பெரிய விஷயம்லாம் இல்லை, சாதாரண அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு கூட கிடைக்காமல் இதே மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதில் இருந்தால் அந்த மக்கள் வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு போராடுறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இது நல்லா வந்துடும் வெறுமனே சொல்வதன் மூலம் அந்த வெறும் வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து எந்த வகையிலையும் வந்து சரி பண்ணாது. அப்போ வளர்ச்சிங்கிறது எப்படி சாத்தியம் குறுக்கிட்டு இதில் அரசியல்ங்கிறது எங்கே இருக்குது? மக்கள் எப்படி மேனிப்புலேட் பண்ணப்படுறாங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 10 வருடங்களுக்கு முன்னால் தமிழக அரசு இந்த ஏரியாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடமெல்லாம் ரிஃபைனரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடங்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு அனுப்புகிறது. மத்திய அரசு 2012 அதற்கான நாடு கொடுக்குறாங்க, அதற்கான சம்மதத்தை கொடுக்குறாங்க. 2012 மீத்தேன் உட்பட பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த சமயங்களில் தான் எல்லாம் இது வந்து கையெழுத்தாகிறது, அப்ரூவலுக்கு போகுது. அதே மனிதர்கள், அதே கட்சிகள், அதே அரசியல் இப்போ அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மக்கள் வந்து பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறார்கள் அரசியலுக்கு. அப்போ முதல்ல நாடு கொடுக்கும்போது எந்த அடிப்படையில் மாறுபடுறாருன்னா, நீங்க பழைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறாங்க. இடம் கொடுத்தா வேலை தருவோம்னு சொல்றாங்க, வேலை தரல. இடம் கொடுத்தா பணம் தருவோம்னு சொல்றாங்க, அந்த பணம் தரல. நீதிமன்றத்துக்கு போனாலும் வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலுமே பாதிக்கப்படக்கூடியது மக்கள். வாழ்வாதாரத்தையும் இழந்தாச்சு, நிலமும் கையில இல்லை. அந்த அடிப்படையில தான் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து ஏற்கனவே இப்படிலாம் நடந்திருக்குன்னு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடியதை பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில தான் மக்கள் வந்து எதுக்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பார்வை என்னன்னா, ஏன் இவ்வளவு நாளாக தீவிரமான போராட்டங்கள் இல்லாத சமயத்தில் இப்போ மட்டும் இந்த போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சிருக்குன்னா, யாரோ உள்ள இருந்து தூண்டி விடுறாங்க, அரசியல் காரணங்களுக்கான புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? முதல்ல நாடு கொடுக்கும்போது, முதலில் சம்மதிக்கும் போது, அந்த திட்டத்திற்கான கையெழுத்துக்களை இடும்போது இங்கிருந்த கட்சிகளும் மத்தியில் இருந்த கட்சிகளும் எந்த அடிப்படையில், அப்போ அந்த இடத்துல என்விரான்மெண்டல் கேடை பற்றி யார், சுற்றுச்சூழல் கேடை பற்றி யாரும் யோசிக்கலையா? அந்த சம்மந்தப்பட்ட யார் அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அவங்க யோசிக்கலையா? இப்போ 10 வருடங்களுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்களா? அதே கட்சிகள் இப்போது எதிர்க்கின்றன அப்படின்னா மக்களை பகடைக்காயங்களாக பயன்படுத்துகிறாங்க. அப்போதும் மக்களுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய சக்தி நிறைந்தவர்களாக வந்து போராட்ட களத்துக்கு வருகிற போது கட்சிகள் போறதை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? போகலைங்கிறத நம்ம அவங்களை கேள்வி கேட்க முடியும். ஆனா விழிப்புணர்வு அடைஞ்சு மக்கள் போராட்ட களத்துக்கு வராங்க, திட்டத்தை எதிர்க்கிறாங்கிற போது கட்சிகள் கூட சேர்ந்துதானா ஆகணும். அதுக்கு என்ன அரசியல் சாயம்? காரணம்னு என்ன சொல்றீங்க அப்படின்னா, இழப்பீடு சரியாக கொடுக்கல, நிலத்துக்கான மதிப்பை கொடுக்கல, வேலை வாய்ப்புகளை கொடுக்க. இன்றைக்கு அதே நிலத்துக்கான மதிப்பையும் வேலை வாய்ப்பையும் கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? நிலத்தடி நீர் சரியாயிடுமா? அப்போ எது பிரச்சனைங்கிறது? நிலத்தடி நீர் குறைவதும் நிலத்தடி நீர் மாசுபடுவதுமா, இல்லை இழப்பீடு கிடைக்காதுதா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிளியரான ஒரு நிலைக்கு வரணும்ல. இப்படி போனால் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி போனால் இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுதான் பிரச்சனை? இந்த இடத்துல தான் அந்த ஊரின் மக்கள் மேனிப்புலேட் செய்யப்படுகிறார்கள், எல்லா அரசியல் கட்சிகளாலும் எல்லா ஆட்சிகளாலும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை, அதாவது அடிப்படையில் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா,
ஒரு திட்டம் வருகிறது என்றால் அந்த திட்டத்தினுடைய தீமைகளை புரிந்தவர்கள் தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்பை காட்டித்தான் வருவார்கள். நீங்கள் கூடங்குளத்தை வந்து இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளாகத்தான் பெரிதாக ஒரு வெகுமக்கள் போராட்டமாக நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த திட்டம் அங்கே தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அங்கே எதிர்ப்பு உணர்வு இருக்கத்தான் செய்து. துப்பாக்கிச்சூடு வரைக்கும் நடந்திருக்கு 1980களிலேயே. அந்த அளவுக்கு நிலைமைகள்லாம் போயிருக்குது. அந்த குழு என்பது தொடர்ந்து அங்கேயே அந்த எதிர்பரப்புரை செய்துதான் வருகிறார்கள். இப்ப இங்க எல்லா நடக்கிறது இடத்துலயும் அப்படிதான். இங்க நடக்கிறது என்ன, திட்டமே வேணாம் அப்படிங்கிற எதிர்ப்பா, இல்ல நீங்க திட்டத்தை செயல்படுத்துங்க, வாழ்வாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம செய்யுங்க அப்படிங்கிற எதிர்ப்பா, இல்ல நாங்க இவ்வளவு இழந்துட்டோம் அந்த இழப்பீடை கொடுங்க அப்படிங்கிறதுக்கான போராட்டமா? எதிர்ப்பை எப்படி இவங்க வந்து எதிர்ப்பு பல வடிவத்தில் இருக்கு. நீங்க வந்து திட்டமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவும் இருக்கிறது. எங்களுக்கு முறையான இழப்பீடு இல்லை, அது குறித்த எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதற்காக போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் கலந்துதான் ஒரு போராட்டம். எல்லாரும் ஒரே எக்ஸ்பர்ட்ல போராடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லா தரப்பிலுமே அரசாங்கம் எப்படி நடந்து கொள்கிறது, அந்த பெருநிறுவனங்கள் எப்படி நடந்து கொள்றாங்க பார்த்தா அவங்களுடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராகவும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அது வந்து வலிமை பெறுது. திட்டமே வேணானா வளர்ச்சி எப்படி சாத்தியம்? இங்கதான் பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கும்னா நீங்க அங்கதானே எடுக்க முடியும். வேற என்ன சாத்தியம்? மக்களுக்கு தேவையான எரிபொருட்களை கொடுக்க வேண்டியதும் அரசுடைய கடமை. மக்களுடைய எதிர்ப்பையும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குன்னா நீங்க எப்படி திட்டத்தை செயல்படுத்துவீங்க? அதாவது இப்போ வளர்ச்சின்னா யாருடைய வளர்ச்சி? அதுதான் இங்கே பிரச்சனையே. இவ்வளவு நாளும் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது, நீங்க இப்போ இவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இந்த மக்கள் நிலம் கொடுத்தவர்கள் அந்த திட்டத்தினுடைய நேரடியாக அதற்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கமிட்டான மக்கள், அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கறத விஷயம். இல்லை கிடைக்கல, எரிபொருள் கிடைச்சிருக்குல்ல, எரிபொருள் அவங்க பயன்படுத்துறாங்கல்ல, மின்சாரத்தை அவங்க பயன்படுத்துறாங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க மக்கள் தானே பயன்படுத்துறாங்க. பெருநிறுவனங்கள் லாபம் பார்க்குறாங்க, இல்ல கொள்ளை லாபம் பார்க்குறாங்கிறது ஒரு விமர்சனம், நம்ம அதை கண்டிக்க தான் வேணும். ஆனா மக்கள் எந்த விதத்திலையுமே இதனால பயன்படலைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமான்னு இல்ல, அப்படி முழுக்க நம்ம சொல்ல முடியாது. அதாவது எல்லா திட்டங்களுக்கும் வந்து எல்லா திட்டத்தையும் கண்ணை மூடிட்டு எதிர்க்கணும், வளர்ச்சியே தேவையில்லை என்கிற அடிப்படையில் இங்கே யாருமே பேசல. அப்படி பேசவும் முடியாது. அது வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு வாதமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சி அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது கோட்பாட்டில இருந்தா நாம பார்க்கிறோம். யாரோ ஒரு சிலருடைய இல்ல பலருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வளர்ச்சியா இருக்கணும். அதுதான். அப்புறம் இன்னொன்னு, எந்த பகுதியில் அது வருகிறதோ அந்த பகுதி மக்கள் முதலில் அதை அனுமதிக்கணும். அதுதான் மிக அடிப்படையானது. நீங்க முழுக்க இப்ப கதிராமங்கலத்துல அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க நேர்மையா நடக்கல, அதை கவனிக்கணும். மக்கள்கிட்ட பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்லி தான் வந்தாங்க, மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு சொன்னதுனால நாம நிலம் கொடுத்தோம் என்று சொல்றார்கள். அப்போ இதுல நெடுவாசல்ல மக்கள் அப்படிதான் சொன்னாங்க. அப்ப நீங்க அங்க என்ன எடுக்கிறோம், அது எதற்காக இந்த ப்ராஜெக்ட் வருது என்பது குறித்தே நீங்க வந்து உண்மையை பேசலையே மக்கள்கிட்ட. மண்ணெண்ணெய் எடுக்கிறோம்னா அவங்களுக்கு புரியுற மொழியில, அப்ப அவங்களுக்கு ஏதோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் பிற்பாடு அதில் வரக்கூடிய எதிர்விளைவுகளை தெரிஞ்ச பிறகுதான் ஏமாற்றப்பட்டதாகவும், அப்ப இன்னும் என்னென்ன இருக்கோ இதுக்குள்ள அப்படிங்கிற சந்தேகங்கள் ஐயங்கள் அவங்களுக்கு மேலும் வரும். இல்ல, இங்கே அரசியல் கட்சிகள் உள்ள வராங்க. மக்கள்கிட்ட சொன்ன கருத்துக்கும் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்லையும் இருக்கிற பிரச்சனையின் அடிப்படையில தானே மக்கள் போராடுறாங்க. இது அரசியல் கட்சிகள் உள்ள வந்துட்டாங்க, அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க, தூண்டி விட்டாங்கன்னு நம்ம எப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியும்? தூண்டி விட்டாங்கன்னு சொல்றது நேரடியாக தூண்டி விட்டாங்கிறதுல ஒரு அரசின் செயல்பாடு, முந்தைய அரசுகளின் செயல்பாடு. முந்தைய அரசுகள் வந்து அதை சரின்னு சொல்றாங்க, இந்த திட்டம் இங்கு வரட்டும்னு சொல்றாங்க, அதற்கான கையெழுத்துக்களை எடுக்கிறார்கள். அது எல்லாமே அந்த சமயத்தில் நடந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திடீர்னு ஒரு 10 வருடங்கள்ல எதற்காக நாம் சம்மதித்து கையெழுத்து போட்டோமோ, அப்ப தெரியாம கையெழுத்து போடுறீங்களா ஒரு விஷயத்துக்கு? ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதனுடைய சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து தேவையான டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டுருங்க இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் வருதுங்கிறது, ஆமா, அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்க வேண்டாமா? ஒரு பகுதி மக்கள்கிட்ட நீங்க போய் ஒன்னு செய்யறீங்க அப்படின்னா அந்த பகுதியின் மக்களிடம் கேட்க வேண்டியது ஒரு மக்கள் பிரதிநிதிகளின் கடமை தானே. அதை செய்யாம நீங்க ஆட்சியில இருக்கும்போது கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருடங்கள் கழித்து ஆட்சி மாறின பிறகு நீங்க அதையே எதிர்க்கும் போதுதான் அந்த இடத்துல பிரச்சனை. இதைத்தான் நான் அரசியல்னு சொல்றேன். உடனே அந்த நேரடியாக அந்த இடத்துல போய் அரசியல் கட்சிகள் தூண்டி விடுகின்றன, போராட்டத்தை உள்ளிருந்து இது பண்றீங்கன்னு அது சொல்லல. இந்த அரசியல் ஆட்சி மாற்றம், ஆட்சியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு நிலைப்பாடுங்கிறது எந்த இடத்திலிருந்து வருகிறது? அப்ப ஆட்சி நிர்வாகம்ங்கிறது, ஆட்சிங்கிறது தெளிவான கண்ணோட்டத்தோட தான் செய்றீங்களா, இல்ல சும்மா அந்தந்த நேரத்திற்காக நீங்க கையெழுத்து போட்டுட்டு போறீங்க? என்ன காரணத்துக்காக வேண்டுமானாலும் போராட்டம் நடக்கட்டும், இதுல கடைசியில் லாபம் அடைய போறது யாரு? மக்கள் தானே. மக்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுங்கிற அச்சத்துல தான் போராட்டம் நடத்துறாங்க. அரசியல் கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அரசியல் காரணத்துக்காகவே இருக்கட்டும், வெளிப்படையா பேசுறதா அரசியல் காரணத்துக்காகவே பயன்படுத்துறதா இருக்கட்டும்,
லாபம் வந்து மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது, அந்த இடம் திரும்ப மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது. ஆனா அந்த போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், வளர்மதிங்கிற மாணவி மீது குண்டர் சட்டம் போடப்படுகிறது. இன்னைக்கு குபேரன்ங்கிற ஒரு மாணவர் சமூக வலைத்தளம் மூலமாக போராடணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் ஆய்வு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர். இப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கையாளக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி இருந்தாலுமே மக்கள் தானே பயனடைய போறாங்க இறுதியாக. கரெக்ட் தான். ஏன்னா மக்கள் திரள்ல வேறு இவர் சொன்ன மாதிரி அந்த இழப்பீடு கொடுத்தா சரின்னு சொல்கிற மக்களும், கிடைக்கலைங்கிறதுனால போராடுகிறவர்கள், இந்த திட்டமே வேண்டாம்னு நிலைப்பாடு எடுக்கிற, அது மாதிரி பல்வேறு நிலைப்பாடுகளும் பல்வேறு கருத்துக்களும் உடையவர்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவர்களை எல்லாம் திட்டமே வேண்டான்னு சொல்றவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரையும் ஒரு அரசு நினைத்தால் அந்த நிறுவனமும் அரசும் இணைந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். இதுதான் இதனுடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்காக போராடுகிறவர்களை இது வேண்டவே வேண்டான்னு சொல்லி போராடுகிற உரிமை அந்த மக்களுக்கு இருக்குது, போராடுகிறவர்களுக்கு இருக்குது. அது மாணவர்களாக இருக்கட்டும், அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவர்கள் என்ன தேசத்துக்கு எதிரான ஒரு பேச்சுக்களை பேசினாலும் அடிப்படையில் அவர்கள் இந்த விஷயத்துக்காக போராடுகிறார்கள்னா அவர்களை கையாளுவதற்கு குண்டர் சட்டம் சரியானதல்ல. குண்டர் சட்டம்ங்கிறது ரொம்ப மிக கடுமையான ஒரு தண்டனையாக இருக்குது. அது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு தண்டனையாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு போக வேண்டாம் அரசுங்கிறது தான் என்னுடைய. இந்த அரசியல் கட்சிகள் போராட்டங்களை தூண்டி விடுகிறது, போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வாதம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த வகையிலையும் அரசியல் கட்சிகளுக்கு பயன் தரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த போராட்டங்களில் எப்போதுமே பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமைன்னு நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பாருங்கள், எதுவுமே இருக்காது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெறாத நிலைமை தான் இருக்குது எப்போதும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகளுக்கான நிலைமை. அப்போ நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால், மக்கள் வெகுமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றால் சட்டசபைக்கு போயிடலாம், நாடாளுமன்றத்துக்கு போயிடலான்னா போயிருக்கணுமே. அப்போ தேர்தல் அரசியலுக்கும் இந்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த உண்மையான உணர்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது வேற, இது வேறையா தான் இருக்குது. மக்கள் வாக்களிக்கும் போது வேற ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்க. அதைத்தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. அந்த உணர்வு இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த புரிதல் இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த 10 ஆண்டு காலம் நீங்க எங்க போனீங்க? கடந்த ஆட்சி காலத்துல சைன் ஆகிற போதே, அது மாதிரி ஒரு திட்டம் வருகிற போதே இந்த கட்சிகள் இங்கே தானே இருந்தாங்க. ஏன் அப்ப மக்கள்கிட்ட போகல? அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் போகலங்கிறத கூட விட்டுருவோம். இன்னைக்கு போராட்ட காலத்துல மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள், அமைப்புகள் ஏன் அன்னைக்கு போய் அது ஆரம்ப நிலையிலேயே இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாமேன்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து கட்சிகளை 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று, நீங்கள் ஆளும் கட்சிகள்னா 2 கட்சி தான் தமிழ்நாட்டில். மீதம் இருக்கிற கட்சிகளில் வந்து வளரும் கட்சிகள், பல கட்சிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்சிகளில் 2 நிலைப்பாடு இருக்குது. ஒன்று, அந்த திட்டத்தை தீவிரமாக ஆதரிப்பவர்கள் தொடக்க முதலே. தேசிய கட்சிகள் எப்போதுமே அப்படி தான் செய்வாங்க. அந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு 2 தரப்பு தான். அந்த 2 தரப்புல எப்போதுமே அவர்களுக்கு அதே நிலைப்பாடு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கூடங்குளம் வேணுமா வேண்டாமா? வேண்டாம் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைப்பாடு. எப்போதுமே அந்த போராட்டத்தில் நின்றுட்டு தான் இருக்கிறோம் நாங்க. அப்ப நாங்க கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்க நிலைப்பாடு தான். காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தோம். அந்த நேரத்தில் தான் வந்து நாராயணசாமி கூடங்குளத்துக்காக மிகப்பெரிய அளவுக்கு வரிந்து கட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு. நாங்க ஏத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க கூட்டணியில் தான் இருந்தோம். அப்ப எங்களுடைய நிலைப்பாடு அவர்களோட அணியில் இருக்கிறோம் என்பதற்காக மாறலையே. எப்போதும் எதிர்க்கக்கூடிய கட்சியில் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுடைய கேள்வி என்பது ஆளும் கட்சிகளை நோக்கி தான். அதுல அதிமுக எப்போதுமே இந்த மாதிரியான போராட்டங்களில் போய் நின்னதாகவோ, அதற்கு வந்து அதாவது எதிர்கட்சியாக நின்று போய் பேசினதாகவோ பெரிய நம்ம குறிப்பு சொல்ல முடியாது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது இப்படிப்பட்ட களத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவர் சொன்னதே தான், அவர் கேள்விக்கு அவரே தான் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது போராட்ட களத்தில் போராடுகிற கட்சிகளுக்கு என்ன தேர்தல் அரசியலில் என்ன லாபம் இருக்கு? லாபம் கிடைக்காது தான். ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதற்கு உங்கள் நிலைப்பாடுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ள கட்சியோடு தொடர்ந்து நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க. ஆனால் அதை எதிர்த்து போராடுறீங்க. மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு ஆல்டர்னேட்டிவாக, வயபிள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இருக்கணும், தேர்தல் அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நிலைப்பாடில் தனித்து தான் நிற்கணும். நீங்கள் தேர்தல் வரும்போது கூட்டணியை வச்சுக்கிட்டு எதிர் நிலைப்பாடு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதுக்கு எதிராக களத்தில் போராடிட்டு ஆனால் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா? அப்போ எப்படி தேர்தல் வெற்றி வரும்? போராடுகிற கட்சிகளுக்கு தேர்தல் வெற்றி கிடைக்காமல் போவதற்கு இதுதான் காரணம். லாபமா அவங்க பார்க்கல, பின்னாடி நிக்கிறோம்னு சொல்றாரு. தேர்தல் நடக்கக்கூடிய முறை, இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணி முறை, அது வந்து ஒரு தனி விவாதம். இங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தனித்து இயங்க முடியுமா இந்த சிஸ்டத்துல அப்படிங்கறதெல்லாம் நம்ம அது தேர்தலோடு விவாதிக்க வேண்டிய விஷயம். குபேரன்கிற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்
ஃபேஸ்புக்கில் வந்து போராடணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு ஒரு செய்தி. ஏற்கனவே வளர்மதிங்கிற மாணவி வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முதலமைச்சருடைய விளக்கம் என்னவா இருக்குன்னா, பொதுமக்களை மாணவர்களை இது மாதிரி கூட்டம் சேர்த்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோர் வந்து கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு அவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லிட்டார். இது மாணவர்கள் அவங்களுடைய போராட்ட வரையறையை தீர்மானிச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிந்து கொள்ளலாமா, எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது ஒரு மிக கொடூரமான அணுகுமுறை. இது வந்து அரசினுடைய ஒரு சர்வாதிகாரத்தனத்தை தான் காட்டுது. இதில் குறிப்பாக பார்க்கணும், மாநில அரசு சார்ந்த திட்டங்களை எதிர்த்து போராடுபவர்கள் மீது கூட மாநில அரசு இவ்வளவு பெரிய காட்டத்தை காட்டலை. மத்திய அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு பாயுது இந்த மாநில அரசு. அப்போ இந்த அரசு உண்மையிலே யாருடைய அரசு அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ திருமுருகன் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டார், குறிவைக்கப்பட்டார்னு பார்த்தா நம்ம அதுக்கு தெளிவாக தெரியுது. இந்த வளர்மதியை பார்த்தா அது தெளிவாக தெரியுது. அப்போ குண்டர் சட்டம் போடக்கூடிய அளவுக்கு அரசு ஏன் அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு அணுகுமுறை. இது வந்து ஜனநாயகத்தையே பாழ்படுத்துகிற அணுகுமுறை. ஏன்னா நீங்க வந்து கேள்வியே கேட்கக்கூடாது, போராட்டமே நடத்தக்கூடாதுன்னா அவங்க என்ன போராட்டம் தானே நடத்துறாங்க. ஜனநாயக முறைப்படி நடத்தக்கூடிய போராட்டங்களை அவங்க தடுக்கிற மாதிரி அவர் சொல்லல. மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தணும், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரியான ஒரு போராட்டம், தூண்டி வர்ற மாதிரியான போராட்டத்தை தான் வந்து நசுக்க வேண்டியதா இருக்கு, ஒடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறது அவருடைய வாதம். போராட்டத்திற்கு மக்களை அழைக்கிறது வந்து என்ன, அது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா? போராட்டத்துக்கு தானே அழைக்கிறாங்க. வாங்க நம்ம போய் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை போய் நம்ம வன்முறையாக அகற்றிடுவோம் என்று சொல்லி அதற்கு அழைத்தார்களா? கூடங்குளத்தை போய் நாம வந்து இழுத்து மூடிடுவோம், நாமே செஞ்சிருவோம் என்று அதற்காக வந்து வாங்க எல்லாரும் அப்படின்னு அழைச்சாங்களா? அரசை மூடுங்கள் என்று சொல்லுவதற்காக, அரசிடம் வேண்டுகோள் வைப்பதற்காக தான் போராட்டம் நடக்குது. அதற்காக வாருங்கள், அரசிடம் வேண்டுகோள் வைப்போம், கூடங்குளம் வேண்டாம் என்று சொல்வதற்கு வந்து அவர் ஜனநாயக அணுகுமுறை தானே. வாங்க நாம எல்லாம் சேர்ந்து போய் நாமே வந்து மூடிடுவோம் என்று சொன்னா அது வந்து ஒரு வன்முறையான அணுகுமுறை. ஆரம்பத்துல இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நாட்டுக்கு எதிரான சக்திகள், தீவிரவாத குழுக்கள் இந்த போராட்டத்துக்கு உள்ள போய் அந்த நோக்கத்தை சிதைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு வைக்கப்பட்ட விமர்சனம் தான். அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் முதலமைச்சர் பேசியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. நாட்டுக்கு எதிரான சக்திகள்னா மண் பாழ்பட்டு விடக்கூடாது, மண்ணை பாதுகாக்க வேண்டும், சூழல் பாழ்பட்டு விடக்கூடாது, சூழலை பாதுகாக்க வேண்டும், கடல் நீர் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறது நாட்டுக்கு ஆதரவான விஷயம் தானே, இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள விஷயம் தானே. அது எப்படி நாட்டுக்கு எதிரான விஷயமா மாறும்? அவ்வளவு பியோர் இதோடெல்லாம் எந்த போராட்டமும் நடக்கிறது இல்லை. அது வந்து அது ஃபேக்ட், யதார்த்தத்தை நாம வந்து பொய்யாக பேச முடியாது. இது மட்டுமே நான் என்விரான்மெண்டல் மாத்திரமே பேசுறேன், நாட்டை மாத்திரமே பேசுறேங்கிறதெல்லாம் இல்லை. உள்ள அவரவருக்கான அரசியலும் அவரவருக்கான பார்வையும் அதை சார்ந்த முன்னெடுப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு மாணவி பேசுகிறார் அப்படிங்கிறது. ஆனால் ஏற்கனவே 7-8 வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. அந்த அணுகுமுறையிலேயே இன்னொரு வழக்கம் வேணா போட்டுக்கலாமே தவிர குண்டர் சட்டம்ங்கிறது டூ மச் அப்படிங்கிற அளவில் தான் என்னுடைய எதிர்ப்பு. 7-8 வழக்கும் கூட போராட்டம் நடத்தியதற்கான வழக்கு தான். சாராய காய்ச்சின வழக்கோ, மண்ணை திருடின வழக்கோ, அவங்களுடைய நிலைப்பாடுங்க. அந்த அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யலாமே தவிர குண்டர் சட்டம் பதிவு செய்யக்கூடாதுங்கிறது தான். இடைவெளிக்கு பிறகு பேசும். பாடத்திட்டத்தில் தமிழ் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வல்லுநர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன. அந்த குழுல இடம்பெற்றிருக்கிற கவிஞர் அறிவுமதி, எழுத்தாளர் பெருமாள் முருகன், எழுத்தாளர் பிரபஞ்சன், அவங்க 3 பேரும் வந்து தமிழ் பாடம் எப்படி இருக்கணும் பாடத்திட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? அவர்கள் சொல்லியதாக இப்போ அந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற குறிப்புகளே பார்ப்பதற்கு, படிப்பதற்கு ரொம்ப இனிமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. குன்றக்குடி அடிகளார் சொல்வார், கல்வி என்பது வாழ்க்கைக்கான கல்வியாக இல்லாமல் பிழைப்புக்கான கல்வியாக இருக்கிறது. அதனால தான் இந்த அறம் சார்ந்த எந்த விதமான மதிப்பீடுகளும் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்வார். அது முழுக்க முழுக்க உண்மை. அதை தான் இன்றைக்கு அந்த பரிந்துரை குழுவில் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பிரபஞ்சன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். வணிகத்திற்கான தேவைக்காக படிப்பது என்று ஆகிவிட்டது, ஆனால் தமிழ் என்பது அகம் சார்ந்தது. எனவே அது தொடர்பான பாடத்திட்டங்களில் வந்து மாற்றங்கள் செய்யணும், அது தொடர்பான பல விஷயங்களை சேர்க்கணும்னு அவர் தன்னுடைய பரிந்துரைகளை வச்சிருக்கிறார். இதில் அறிவுமதி அண்ணன் சொல்லியிருக்கிறது மிக குறிப்பாக, வெறுமனே மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது என்பதற்கான பாடத்திட்டமாக இல்லாமல் ஒரு செய்முறை கல்வியாக இருக்க வேண்டும், தமிழை செய்முறையாக நாம் சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் அதற்கான சில பரிந்துரைகளை வைத்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு பரிந்துரையாக நான் பார்க்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கல்வி முறையே எப்படின்னா, பாடம் எடுப்பது, அதை அப்படியே மனப்பாடம் செய்வது, போய் தேர்வில் எழுதி மதிப்பெண் வாங்குவது என்று வடிவமைக்கப்பட்டிருக்குது.
செய்முறை கல்வின்னே ஒன்று நம்ம பார்க்க முடியல. அப்படியே இருந்தாலும் ரொம்ப அரிதாக ஒரு ஒரு அது வைக்கப்படுகிறது. இதில் மிக குறிப்பாக தமிழில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த சூழலை இனிமையாக்கக்கூடிய வகையில் தமிழை கற்பிக்கணும். தமிழ்னாலே வந்து ரொம்ப ஒரு போர் சப்ஜெக்டு, அது நமக்கு புரியாது, எல்லாமே வந்து அது வேற மாதிரி இருக்கும், செய்யுளாக இருக்கும், இலக்கணமாக இருக்கும் என்று புரிந்து கொண்டு அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு விரக்தியோடையும் அது வேண்டாததாகவும் வேண்டா விருப்பாகவும் படிக்கக்கூடிய மனநிலை முதல்ல மாணவர்களுக்கு கூடாது. தமிழ் படிக்கணும்னா அது ரொம்ப ஒரு 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 எக்ஸைட்டிங்காக அதை ஃபீல் பண்ணி படிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் அது அந்த சூழலை இனிமையாக உணரணும். அப்போ அதை எப்படி உணர வைக்கிறது? அவர்களுக்கு வந்து நாட்டுப்புற பாடல்களின் மூலம் கூட நீங்கள் வந்து பாடத்தை எடுக்க முடியும் என்று அறிவுமதி என்ன முன்வைத்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். பெருமாள் முருகன் வைத்திருக்கக்கூடியது மிக முக்கியமான பரிந்துரை. இந்த இலக்கணம் என்பது செய்யுளின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து இணையத்தில் எழுதக்கூடியவர்கள் உரைநடை காலத்திற்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு இளைஞர்கள்லாம் முழுக்க முழுக்க உரைநடையாக முன்வைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு அந்த உரைநடைக்கான இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் பள்ளிக்கூட பாடத்திட்டம் இருக்கணும், தமிழ் பாடத்திட்டம் இருக்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா காலமாற்றத்திற்கு ஏற்ப நாம் வந்து எல்லாத்தையுமே வடிவமைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்களை வந்து செய்துட்டு வராங்க. குறிப்பாக உதயசந்திரன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்லையும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஒரு தமிழை முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைமுறை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதில் மெயினாக சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதி ஸ்லாங்கை வந்து முன்னிலைப்படுத்தணும். அதையும் வட்டார வழக்கு அது அல்ல, நாம் பேசுகிறது லிங்குஸ்டிக்ஸ், தமிழ்னு இல்லை, தாய்மொழிங்கிறது இல்லை, உலகம் பூராவும் லிங்குஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா மொழியியலை அணுகுமுறை, அதற்கான அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து அந்த மொழி குறித்த கமாண்ட் முழுமையாக அந்த படிப்பவருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, தமிழ் வந்து ஆரம்பத்திலேருந்து பள்ளி இறுதி வரை படிக்கிறாங்க. ஆனால் லா எங்கே போடணும், லா எங்கே போடணும், மெல்லினம் இடையினம் அந்த இது தெரியலை. பேச்சில் ழா வரமாட்டேங்குது, லா வரமாட்டேங்குது, லா வரமாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் கல்வி. வெறுமனே வட்டார வழக்கு மட்டும் அல்ல. அதே மாதிரி லிங்குஸ்டிக்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு புதிதாக ஒன்றுமே சொல்லப்படலை. ஏற்கனவே உலகம் பூராவும் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு மிக வலுவான எஃபெக்டிவாக இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா, அப்ளிகேஷன் ஓரியன்டாக இல்லை, எல்லாம் மனப்பாடமாக இருக்குது. நீங்கள் கையெழுத்து பிரதிகள் ஒவ்வொரு பள்ளியிலும் நடத்தலாம். கையெழுத்து பிரதிகளுக்கு அந்தந்த ரீஜனில் மிகப்பெரிய போட்டிகளை ஏற்படுத்தலாம். அறிவியல் கட்டுரைகள், அரசியல் கட்டுரைகள், சமூக கட்டுரைகள், கவிதைகள், கதைகள் எல்லாமே எழுத சொல்லலாம் தமிழில். அப்போ அந்த கமாண்ட் வந்து எழுத்து மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் பல வகையில் அந்த இடத்துல வெளிப்படுத்துவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்திக்கணும். அப்போ மொழிங்கிறது வந்து ஃபுல் கமாண்ட் வரணும். நீங்கள் செய்யுளுக்கான இது இன்றைய உரைநடை காலம்னா இன்னைக்கு உரைநடை காலம் இல்லை, அதனால் அதை மாத்திரம் படிக்க முடியாது. மொழி குறித்த முழுமையான அறிவை தான் கொடுக்கணும். அப்போ செய்யுளுக்கான இலக்கணமும் படிக்கணும், வேணா உரைநடைக்கான இலக்கணத்தையும் சேர்த்து படிக்கலாம். அது தேவையில்லை. அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது மிக தவறான வாதமாக முடிஞ்சிடும். லிங்குஸ்டிக்ஸை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவான தரவுகள் இருக்குது, மிக தெளிவான டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதுபடி நடந்தாலே போதும், சரியாக படிக்கலாம். வணிகச் சூழல் சார்ந்ததாக இருக்குது கல்வி. அகத்தின் வளர்ச்சியாக அதை கட்டமைக்கிறதுக்காக தமிழ்மொழி இருக்கணும்னு பிரபஞ்சன் சொல்கிறதா பேசணும். பெற்றோர்கள்ட்டையும் அரசுகிட்டையும் இந்த புரிதல் இருக்கிறதா? தமிழ்மொழி கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தாண்டி இப்போ ஆங்கில வழி கல்விக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்த வாதங்க வந்து எப்படி மக்களுக்கு போய் சேருமா? இல்லை, இப்போ பெரும்பாலும் கல்வி என்பதை வந்து நீங்கள் வாழ்க்கைக்கானது என்று புரிந்து கொண்டவர்களை விட அது வந்து படித்தா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நம்முடைய சுற்றுப்புறத்தை குடும்பத்தை வளமாக வைத்து கொள்ளலாம் என்கிற அந்த அவ்வளோதான் எல்லை. அதற்கு மேலே அந்த கல்விக்கான இலக்கணம்ங்கிறது இன்னும் மக்களுக்கு புரியலை. கல்வி என்பது ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கும் மனிதனாக வாழ்வதற்குமான ஒரு கருவி. ஆனால் வந்து அதை படிப்பதற்கும் வேலைக்கு போகிறதுக்கும் என்று புரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த கல்வி முறை இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது பெற்றோர் மீதோ மற்றவர்கள் மீதோ உள்ள தவறு கிடையாது. கல்வி முறை வடிவமைக்கப்பட்டிருப்பதே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அது பிழைப்புக்கு தான் என்பது போல, அது வந்து அடிமைகளை உருவாக்குவதற்கு தான், யாரோ ஒருவருக்கு வேலை செய்வதற்கு ஒரு ஒரு வேலையாள் என்பதற்கான படிப்பு. அப்படி தான் அந்த படிப்பு இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. வாழ்வதற்கான படிப்புன்னா நீங்கள் வந்து அதுக்கு தமிழ் படிக்கணும் கட்டாயமாக. நீங்கள் வந்து இன்றைக்கி நாம் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் குறித்தும் நம்முடைய மரபில் சொல்லப்பட்டிருக்குது. அது பேசுது நிறைய விஷயங்களை. அது யாருக்கு போய் சேர்ந்துருக்குது? இன்றைக்கி வந்து சூழலியலுக்கான மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது.
ஆனால் ஏதோ சூழலியல் வந்து பிரச்சனை பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு ஒரு குழாய் வெடிச்சு அந்த இடம் பாதிக்கப்பட்ட பிறகுதான் மக்கள் போராட்டத்துக்கு வராங்க. இவ்வளவு நேரம் நம்ம அதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடமும் பார்க்கிறோம். எங்கேயோ ஃபுகுஷிமால விபத்து ஏற்பட்ட பிறகுதான் இங்கே வந்து நம்ம கடல் பாதிக்கப்படக்கூடாது என்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வெடிச்சு கிளம்புது. ஆனால் நம்முடைய மரபு அதை சொல்லியே தருது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிறர் காடும் உடையது அரண் அப்படின்னா என்ன? சூழலியலை பற்றி பேசக்கூடிய 2 வரி அற்புதமா இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அது அந்த பாடமாக எடுக்கப்பட்டிருந்தால் அதை புரிந்து படித்து இது என்ன சொல்லுது, இது வந்து சூழலியலை பாதுகாப்பதற்காக நம்முடைய மரபு பேசுது, தமிழ் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குது என்று அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பாடத்திட்டங்கள் இல்லை. அதான் பிரச்சனை. அதான் கேள்வி. மரபுல இருந்து தொடங்கணுமா, இல்ல இன்னைக்கு இளைஞர்கள் இணையத்தில் அதிகமா எழுதுறாங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரியான மொழிப்பாடம் தேவையாங்கன்னா பானுகோம்ஸ் வந்து மரபுல இருந்து தொடங்கணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது அவங்க கருத்து தான் நம்ம கருத்தும். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. மரபை நிராகரிச்சுட்டு நீங்க வந்து புதிய வடிவத்தை கையாள நம்ம சொல்லவில்லை. மரபை புதிய வடிவத்தில் கொடுக்கணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க அப்போ அதை வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு எப்படி போய் சேருமோ அப்படி நம்ம வந்து அதை அதாவது இதை மாற்ற சொல்றோம், அந்த வடிவத்தை தான் மாற்ற சொல்றோமே தவிர ஃபார்மட் அதுதான். அது வந்து என்ன விஷயமோ அதை வந்து நம்ம மாற்ற சொல்லலை. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நிறைய படிக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து காட்சி ஊடகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆழ்ந்த வாசிக்கக்கூடியவர்கள் அருகி போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். நீங்கள் ஃபேஸ்புக்லேயே 2 லைன் அப்படின்னா உடனே அது வந்து படிக்கிறாங்க. நீங்கள் சீமோர்னு போனால் அதுக்கு வந்து அதுக்கு வரக்கூடிய அந்த ரீச்சும், கண்டினியூ ரீடிங்னு வந்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரீச்சும் அப்படி குறையக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ 2 லைன் அது அப்படியே சீமோர் அப்படி கண்டினியூ ரீடிங்னா அப்போ அது 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 அதிகமாக போக 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 அது வந்து சுருங்கி போகுது. அதனுடைய வீச்சு சுருங்கி தானே அதிகப்படுத்துது. இப்ப திருக்குறளுக்கு நீங்க சொன்ன மாதிரி மரியாதை இருக்குன்னா உங்களை செக் பண்றாங்க, நீங்க அந்த அளவுக்கு 2 வரிகள்ல சுருக்கமா எழுத முடியுதா, நம்மளோட படைப்பு திறனை வெளிப்படுத்த முடியுதா அப்படின்னு பாக்கல. அதுதான். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த வழியிலாவது கொண்டு போய் சேர்க்கணும். நம்முடைய மரபை இந்த 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 அறத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வடிவம் உண்டோ அதை கையாளலாம். அதுல ஒன்றும் தவறில்லை. அதைத்தான் அந்த வல்லுநர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். நாம இதுவரை மனப்பாட முறையை மாத்திரம் இது பண்றோம். அப்ளிகேஷன் ஓரியன்டா மாறணும். அதற்கு அடிப்படையா முக்கிய தேவை என்ன? ஃபேக்கல்டி, ஆசிரியர்கள். அந்த மாதிரி ஆசிரியர்கள் வேணும். திட்டங்கள் எல்லாம் பிரமாதமாக தான் இருக்கு. ஆனா அதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த இடத்தில் செயல்படுத்தக்கூடிய ஆசிரியர்களை இவர்கள் எந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கிறாங்கிறது மிக முக்கியமான கேள்வி. எல்லாமே அறிக்கை ரீதியில் நின்றுட்டா இது ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. நாம அப்ரிஷியேட் பண்ணிட்டு கடந்து போயிருவோம். ஒண்ணுமே களத்துல நடக்காது. ஆசிரியர்களும் வந்திருக்காங்க, 1120 ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிறது கேள்வி. அதுவும் முக்கியமானது. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறார் கமல் அப்படின்னு அதிமுக தரப்புல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. நமது எம்ஜிஆர்ல அது சார்ந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் கமலோடு கூட்டணி சேர்ந்து திமுக ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம் அந்த புதிய கூட்டணியை? புதிய கூட்டணிங்கிறதுல இதில் அடிப்படையில் ஒன்று பார்க்கலாம். கமல் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். உடனே வந்து அதை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான போட்டியாக மாற்றி நடுவில் கமலை விட்டுட்டாங்க. அரசியல் அப்படி தான் வேலை செய்யும். கமல் வந்து தனித்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். விமர்சனம் உண்மையா இல்லையாங்கிறத பேச விடாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ண, அவருக்கு ஆதரவாக ஒரு இது கொடுத்ததன் மூலமாக எதிர்கட்சி அந்த அவருக்கான இடத்தை பிடிச்சிடுது. ஆளும் கட்சி பதில் சொல்வது டிஎம்கேக்கு பதில் சொல்கிறாங்க. நடுவில் கமல் வந்து ஒரு வெற்று பொம்மையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் நடக்குது. எந்த பிரச்சனை தமிழகத்தில் எடுத்தாலும் இந்த இரு கட்சிகளுக்கு இடையில் தான் அது வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இதை தாண்டி நாம் வந்து பேசவும் மாட்டோம், செயல்படவும் மாட்டோம். பேசுகிறவர்களையும் இப்படி நடுவில் பானா கொண்டு வந்து நிறுத்துறோம். கமல் அதை புரிந்துக்கிட்டால் நல்லது. பானா அவர் யூஸ் பண்ணப்படுகிறார், ஒரு அரசியல் கருவியாக யூஸ் பண்ணப்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட புத்திசாலியாக இருந்தால் அவர் அடுத்த விமர்சனங்களை வைக்கும்போது பொதுவாக அனைத்து விஷயங்களையும் விமர்சிப்பார். யாரு கருவியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு இரு கட்சிகளும் தான் பயன்படுத்துறாங்க. திமுக கமலினுடைய ட்வீட்டுக்கு வந்து ஆதரவாக சொல்லும்போது கமலுக்கான இடத்தை திமுக அபகரித்துக் கொள்கிறது, விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ அதிமுக இவ்வளவு ஆவேசமாக ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா கமலுக்கு மட்டும் பண்ணலை, அவங்க திமுகவுக்கும் சேர்த்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல மிக பிரதானமாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தான் அந்த பிளாட்ஃபார்ம் பூரா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. கமல் வந்து நடுவில் ஒரு பொம்மையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, இது வந்து கமல் அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்து ஆளும் கட்சிக்கு எதிராக இருப்பதனால் ஆளும் கட்சி எதிர்க்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை வரவேற்கத்தான் செய்வார்கள். அது வரவேற்கிறதுனாலேயே வந்து கமல் அங்கே வந்து காலி ஆகிட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி வரவேற்காவிட்டால் அது அவர்களுடைய அரசியல் இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்ப்பது என்பது முழுநேர அரசியல் என்று ஆகிவிட்ட பிறகு
அந்த அரசியலுக்கு யார் வந்து ஒத்த கருத்தோடு கருத்தை சொல்லுகிறார்களோ இசைந்து வருகிறார்களோ அவர்களை ஆதரிக்கிறதுங்கிறது எல்லா நேரமும் நடக்கிறது தானே. கமல் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, கமல் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலாமா கூடாதா அப்படிங்கிற கோணத்துல தான் இதை நம்ம பார்க்கணும். அவர் வந்து கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, அரசியலுக்கு வர அவர் முடிவெடுத்தாலும் அதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனா இதுல இந்த ரெண்டு நிலைப்பாடு எடுக்கிறது யாருன்னு தான் பார்க்கணும். ஒரு கடந்த மாதம் வரை ரஜினி பேசுபொருளாக இருந்தார், இந்த மாதம் கமல் பேசுபொருளாக இருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது ஆதரித்தவர்கள் யார், எதிர்த்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். கமல் வருகிறேன் என்று சொல்லும் போது ஆதரிப்பவர்கள் யார், எதிர்ப்பவர்கள் யாருன்னு பார்த்தா அதற்கு உள்ள ஒரு அரசியல் புரிஞ்சுக்கலாம். ஏன் நிலைப்பாடு மாற்றம் இருக்கு? ரஜினி வரும்போது ஆதரித்த கட்சிகள் இப்ப கமலை எதிர்க்கிறாங்க, ரஜினியை எதிர்த்த கட்சிகள் இப்ப கமலை ஆதரிக்கிறாங்க. எப்படி, ஏன் அந்த நிலைப்பாடு மாறுச்சு கட்சிகள்கிட்ட? எப்போதும் ஒரே நிலைப்பாடை விடுதலை சிறுத்தைகள் தான் எடுக்கிறோம். ரஜினி வருவதாக இருந்தாலும் நம்ம இங்க கொண்டு வரவே இல்லை, கமல் வருவதாக இருந்தாலும் வரட்டும் என்று எங்களுடைய நிலைப்பாடு தொலைநோக்கு வரட்டும், அது ஜனநாயகம்னு சொல்றவங்க நம்ம இங்க கொண்டுட்டு வரவே இல்லை. மற்ற கட்சிகள், ரஜினியை ஆதரித்த கட்சிகள் இப்ப கமலை எதிர்க்கிறாங்க, ரஜினியை எதிர்த்த கட்சிகள் கமலை ஆதரிக்கிறாங்க. அந்த கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றம் ஏன், எதனால அந்த மாற்றம் வந்ததுன்னு கேட்குறேன். அது முதலிடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது. இப்போ ரஜினியை வந்து விரும்பி அழைத்தவர்களும் அவர்கள் தான். எங்கள் கட்சிக்கே வந்து சேரணும், அதன் மூலம் எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று சொன்னவர்களும் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து கமல் அதே ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கும் போது வந்து அப்படியே எதிராக மாறுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கழகங்கள் இல்லாத ஆட்சி, இந்த கழகங்கள் முழுக்க முழுக்க ஊழலில் திளைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் பேசுவதைத்தான் இவர் பேசுகிறாரு, கமல் பேசுகிறாரு. அப்போ அவர்கள் பேசுவதற்கு கூடுதல் துணையாக கமலுடைய குரல் இருக்கிறது என்று தானே அவங்க எடுக்கணும். ஆனால் அப்படி எடுக்கலை. இப்போ ரஜினி அந்த அளவுக்குலாம் பேசவே இல்லை. சிஸ்டம் சரியில்லை அப்படின்னாரு. சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிஸ்டமா அல்லது இந்தியா முழுமைக்குமான சிஸ்டமா என்று கூட அவர் வந்து ஒரு விளக்க உரை சொல்லலை. சிஸ்டம் சரியில்லை என்று பேசிட்டு போயிட்டார். அதற்கு அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள். கமல் சிஸ்டம் எப்படி சரியில்லை, யாரார சரியில்லைன்னு குறிப்பிட்டு இன்னும் தெளிவாக பேசுறாரு. அப்போ அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்கு வலு சேர்கிறது என்றெல்லாம் பார்க்கணும் கமலை. ஆனால் அப்படி பார்க்கல. அப்போ சிஸ்டம் சரியில்லை என்று ஒரு புரியாத மொழியில் பேசினது ரஜினி தான். சொல்ல போனா கமல் புரியுற மொழியில் தான் தெளிவாக ஆதரிக்கிறதுக்கும் கமலை எதிர்க்கிறதுக்குமான அந்த நிலைப்பாடு மாற்றத்துல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. தெளிவா பேசினாரு கமல் அப்படிங்கிறார். என்ன தெளிவா பேசினாருன்னு பார்ப்போம். நீட்டு பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் ரஜினி பேசுனதுக்கு கமல் பேசுனது சொன்னேன். கமல் பேசின எல்லாத்தையும் தெளிவா பேசுறேன் நான் சொல்லல. எதுவுமே தெளிவா பேசல அப்படிங்கிறேன் நான். கமல் எதுவுமே, ரஜினி வந்து முடிவெடுக்கவே மாட்டார், முடிவெடுக்க மிகவும் தயங்குபவர், சரியான சமயங்களில் எந்த முடிவு எடுக்க மாட்டாருங்கிறது தான் எனக்கு அவரை பற்றிய ஒரு அபிப்பிராயம். பெரிய அளவில் அவர் அரசியலுக்கு வந்தால் பெரிய புரட்சியே இது பண்ணணும், தமிழ்நாடே பெரிய பொற்காலமாக மாறிடும், அதெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர் ஒரு நடிகர், ஒரு மக்களின் பிரபலம். அவர் அரசியலுக்கு வந்தால் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு லாபம் அவர் மூலமாக கிடைக்கும். அவர் மூலமாக தமிழகத்துக்கோ மக்களுக்கோ என்ன கிடைக்குங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதில் பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் கமலை பொறுத்தளவில் அவர் தெளிவாக பேசுகிறாரா அப்படின்னா தெளிவாக பேசலை. நீட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை, அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். ஒன்று நீட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, இல்லை எதிரான ஒரு நிலைப்பாடு. ஆனால் நிலைப்பாடு எடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை, ஒரு தெளிவும் இல்லை. அப்படின்னா எனக்கு தெரியாதுங்கிறார். அப்போ என்ன, நீங்கள் அரசியல் 10 வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன் இந்திய எதிர்ப்பு பேசினதுனால அப்படின்னா 10 வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறவர் நீட்டை பற்றி ஒரு நிலைப்பாடு எடுக்கலைன்னா என்ன அது தெளிவாக என்ன பேசுறாரு? நீங்க வந்து டெங்கு காய்ச்சல் எல்லா விஷயத்தை பற்றின ஒரு புரிதல் வந்து இருக்கணுமா, எல்லாத்துலேயும் ஒரு நிலைப்பாடு இருக்கணுமா, எல்லாத்த பற்றின ஒரு புரிதல் இருக்கணுமா, எல்லாத்தை பற்றின ஒரு கருத்து இருக்கணுமா, அப்படின்னா தான் அரசியலுக்கு வரணுமா? வந்த பிறகு அந்த நிலைப்பாடையோ கருத்தையோ புரிதலையோ கொண்டு வரக்கூடாது. அதாவது 30 வயதில் ஒருவர் வருகிறார், 40 வயதில் வருகிறார்னா எல்லாத்த பற்றியும் ஒரு தெளிவில்லை. ஒவ்வொன்றா அவர் வந்து காலமாற்றத்துக்கு ஏற்ப அறிஞ்சிக்கிட்டே வராரு. இவர் 60+ இருக்கிறவர். இதுக்குள்ளே ஒரு ஐடியா வந்திருக்கணும். அரசியல் என்ன பிரச்சனைகள் நம்மை சுற்றி நடக்கிறது, நாம் இருக்கிற மாநிலத்தை என்ன பிரச்சனை நடக்குது. நீட்டு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீட்டை நான் ஆதரிக்கிறேன், நான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன். அவர் நீட்டை ஆதரிக்கிறாரா இல்லையான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு நீட்டு தெரியாதுன்னு அது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்தால் திரைத்துறையை விட்டு வெளியில் போக வேண்டியது. ஜிஎஸ்டி வந்தாச்சு, நீங்கள் திரைத்துறையை பற்றி என்ன அது நிலைப்பாடு? இல்லை, இவர் சொன்ன சதவீத அளவு குறைச்சிருக்காங்கல்ல. இவர் எந்த சதவீதம் வேணும்னு கேட்டாரோ அந்த சதவீதத்தை அவங்க குறைச்சி கொடுத்துருக்குறாங்கல்ல. குரல் கொடுக்க தானே செஞ்சார் அவர். ஆனால் அதே மாதிரி ஊழல் பற்றி பேசுகிறீங்க. ஊழல்னால் நீங்கள் எல்லா ஊழலையும் பேசணும். குறிப்பிட்டாப்பில் இப்போ தான் நான் ஊழலை கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு 60+ இருக்கிறீங்க. இதுவரை தமிழகத்தில் கழகங்களின் ஆட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஊழல், ஏதோ ஒரு ஊழல் இது வந்து இருந்துக்கிட்டே, குற்றச்சாட்டுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குற்றச்சாட்டுன்னு நான் சொல்கிறது ஆதாரம் எங்கேன்னு கேட்பாங்கங்கிறது தான். அதே ஆதாரம் எங்கேன்னு தான் இப்போவும் கேட்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க எல்லாரும், நீங்கள் ஆதாரத்தை கேட்டால் எப்படி,
ஆதாரம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோர்ட்டுக்கு போய் அது 20 வருஷம் 30 வருஷம் இழுத்து யாரும் தண்டிக்கப்படாமல் வெளியில் வர்றது தான் நாம் பார்க்குறோம். அப்போ ஆதாரம் இருக்காது. மக்களுக்கு தெரியும் தவறு நடக்கிறதுங்கிறது. ஆனால் நீங்கள் அதை சொல்லக்கூட மாட்டீங்க. ஊழல்னு ஒரு கட்சியை மாத்திரம் சொல்கிறீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ந்து ஊழல்கள் பல 10 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஊழல் இருக்குன்னு மொத்தமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இதை மாத்திரம் சொல்கிறீங்கன்னா கேள்விகள் வரத்தான் செய்யும். அப்போ நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? எந்த நிலைப்பாடும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நிலைப்பாடு அரசியலுக்குள்ளே வந்தாச்சுன்னா, அரசியல் விமர்சனம் செய்கிறீங்கன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதற்கான எதிர்வினைகள் கடுமையாக வரும், ஆதரவான வினைகளும் வரும். நீங்கள் அந்த ஃபயருக்குள்ளே இருந்து தான், அது ஒரு ஆசிட் டெஸ்ட் தான், அதுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் தொடர்ந்து விமர்சிக்கணும். எந்த இதுவும் வராது. நான் என் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பேன், மக்களை நீங்கள் புகார் அனுப்புங்கன்னு சொன்னால் மக்கள் விமர்சிக்கலை, நீங்கள் விமர்சிக்கிறீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய எதிர்வினை என்ன? உங்களிடம் இருக்கிற ஆதாரங்கள் என்ன? இல்லை எதை குற்றச்சாட்டாக நீங்கள் வைக்கிறீங்க? அதே மாதிரி பிரச்சனைகளில் நிலைப்பாடு, ஹைட்ரோ கார்பன் பற்றி நிலைப்பாடு எடுக்கணும், மீத்தேன் பற்றி நிலைப்பாடை சொல்லணும், நீட் பற்றி சொல்லணும், ஜிஎஸ்டி பற்றி சொல்லணும், திரைத்துறையில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும். இதெல்லாம் சொன்னா தான் தெளிவாக அவர் பேசுவதாக அர்த்தம். பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டுகளா இருக்கா கமல்? அதாவது எல்லாவற்றையும் பற்றி கமல் பேச வேண்டும் என்பதை விடவும், இன்னும் நான் கொஞ்சம் அதை ஆழமாக போய் பார்த்தா, அவர் ஊழலை ஏன் எதிர்க்கிறேன், என் துறையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் என்னுடைய துறையில் நான் கொடுத்த லஞ்சத்தை நான் அம்பலப்படுத்துகிறேன், நீங்கள் உங்கள் தரப்பில் இது போன்று கொடுத்திருந்தால் அம்பலப்படுத்துங்கள் என்று ஒரு அறைகோல் எடுக்கிறார். அப்போ அவர் சார்ந்த விஷயத்தில் அவர் பேசுகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட செலக்டிவாக தான் பேசுகிறார். அதை நம்ம பார்க்கணும். இப்போ அவர் சார்ந்த விஷயம்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தக்கூடிய வகையில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதை பற்றி செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதை பற்றி ஏதாவது பதில் சொல்வார், அதை பற்றி ஏதாவது வருத்தம் தெரிவிப்பார், அல்லது அந்த நிகழ்ச்சியில் அது இடம்பெற்றது தவறு என்றாவது ஒப்புக்கொள்வார் என்று பார்த்தா, ஏன் சாதி இந்த சமூகத்தில் இல்லையா, வெளியே இல்லையா, அங்கே இல்லையா, அது டிவியில் இருக்குது என்று சொல்லி கடந்து போகிறார். அப்போ அதுதான் பிரச்சனை. அப்போது அவர் எல்லாவற்றையும் கண்டிக்கணும், எல்லாவற்றையும் பேசணும்னு கூட நம்ம எதிர்பார்க்கல. அவர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில், அவர் நெறிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் ஊழலை விட மோசமான பிரச்சனையாக சாதியை நான் பார்க்குறேன். ஆனால் அவர் அதுக்கு கருத்தே இல்லைன்னு சொல்கிறாரு. எல்லா இடமும் இருக்கிறதா நாங்கள் இருக்குது என்று கடந்து போகிறார். அப்போது அதிமுக காரங்க எல்லா இடமும் ஊழல் இருக்குது, இதையும் அப்படி தான் பார்க்கணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? அப்போது அது அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. கமல் அந்த விஷயத்திலேயாவது ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். இந்த ஃபிலிம் சர்டிஃபிகேஷனே எடுத்துக்கணும், அதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுங்கிறத இப்போ சொல்லாமல், கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுப்பதற்கான அழுத்தம் வரும்போது அதை எதிர்த்து அவர் என்ன மாதிரியான ப்ரொடெஸ்ட் அப்போ வெளிப்படுத்தி இருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.